இஷ்ட திருமணமாக மலர்ச்சி அடையும். அந்த திருமணத்தை வெற்றிகரமாக நடத்தி தொழிலையும் குழப்பெல்லாம் ஆக்கி பெற்ற கடனை தீர்த்து தந்தா போதுங்களா? கால் விட்டுருவான். பக்கத்துல இருந்து உட்கார்ந்தா தான் விபதி தருவேன், இல்லைன்னா கேட்டுட்டு அப்படியே எரிச்சு போய்கிட்டே இருக்கணும். திருமணத்தை உருவாக்கி தரேன். அவனுக்கு 3 மாதத்துக்குள்ள அவனுக்கு விசா வந்துடும், ஜெயிச்சுவாங்க, போயிட்டாங்க. கர்மசாமிக்கு அதே திண்டுக்கல் எல்லை, எனக்கு கடன்களை தீக்கணும், என் தொழிலை வளமாக்கி தரணும்னு கேட்டு வந்த கணவன் மனைவி. யாராவது ஒருத்தர் நான் தான் சொல்லி உள்ள பூந்துடக்கூடாது. என்ன பரமேஸ்வரா, அடுத்து நான் புதியதாக தொழில் ஆரம்பிக்கணும், அதுக்கு எனக்கு ஒரு உதவி கிடைக்கணும்னு கேட்டு வந்தவங்க யாரு? இப்ப இருக்க தொழில் சரியில்லை, அடுத்து வேற தொழில் பார்க்கணும்னு கேட்டு வந்தவங்க யாருப்பா? திருவண்ணாமலை, இது திண்டுக்கல். தொழில் மாற்ற வேண்டும்னு கேட்டு வந்தவங்க கால் வரலாம். என்னடா தொழில் பார்க்க தம்பி? நான் கேட்டதுக்கு தான் நீங்க பதில் சொல்லணும். பக்கத்துல வா. இந்த கனியை கொண்டு வீட்டுல வை, உனக்கு பணம் வந்து பெருகும், உன் கடன் தீரும். இப்ப இருக்க தொழில் 25% உயர்த்தி தந்திருக்கேன், இன்னும் 70% உங்களை கூட்டி நிறைவேற்றி இனிமையாக்கி வாழ வைக்கிறேன். தப்பா மகிழ்ச்சி அடைக்கும் புண்ணியம். பினான்சியல் தொழில், இந்த தொழில மன கஷ்டம் இருக்கு, உனக்கு கால் ஒழுத்துவாங்க. நல்ல காலில் விடல, இன்னொரு தரம் என்ன சீருக்கு என்ன செய்ய எதிர்பாராத வழக்குகளை சந்திக்கக்கூடிய நிலைமை இருந்துகிட்டு இருக்குப்பா. சரியா? கோர்ட்ல இருந்து ஆர்டர் வந்திருக்கா? இந்த வழக்குகள் வராம நான் உன்னை காப்பாற்றணும், வாக்குவாதங்களை குறைக்கணும். கால் இப்ப என்னப்பா இப்ப இருக்கிற பண நெருக்கடிகள் கொடுத்தத சரியா வர வைக்கணும். அதே மாதிரி யார் வந்திருக்கா? உன் இலையில போன கர்ப்பசாமி இருக்கார, காளி கர்ப்பசாமி போன்ற தெய்வங்கள் எல்லையில கோயிலா இருக்கு. 3 வருஷ காலமா மங்கள காரியம் நடக்கணும் முயற்சி நடக்க மாட்டேங்குது. அதனால குறிப்பிட்ட இந்த ஸ்டேஜில் உள்ள பெண்ணு தான் எனக்கு மனைவியா வரணும். அதை எப்படியாவது கொண்டு வந்து கர்ப்பசாமி தரணும், என் குடும்பம் ஒத்து நடக்கணும் என்று ஒரு கேள்வி. கால் இருப்போம். வாப்பா, வண்டி வாகனங்களை வச்சு தொழில் நடத்தலாம், இந்த தொழில நஷ்டப்படாம காப்பாய்த்தாரேன். வெற்றி உண்டு. ஆவணிக்கு பிறகு திருமணத்தை தேடும். ஆசிரமாய் கர்மசாமி, எங்க பணமெல்லாம் இழந்து நிக்கிறோம், அது எங்களுக்கு எப்ப கிடைக்கும்? பணம் இழந்து நிக்கிறோம், கிடைக்கணும்னு கேட்டது யாருப்பா? எங்க இழந்திருக்கிய? நில்லுங்க நில்லுங்க, முதல்ல எவ்வளவு இழந்தீங்க? கால் ஒரு என்ன நரி சொல்லியாச்சா? டாலர்ஸ் விட்டுரு, சொல்லிச்சா வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன், உள்ளுக்கு உறவில் பகை, பாசமற்ற வாழ்க்கை, இவையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதனால உன்னுடைய பணத்தை 3 மாதத்துல வாங்கி தர ஏற்பாடாகுது. வேற என்ன வேணும்? ஏற்பாடு பண்ணி தரேன். சந்தோஷமா இருப்பா.
வெற்றி. கர்மசாமிக்கு என் வீட்டுக்கு ஒரு மருமகா வரணும், நடக்குமா நடக்காதா? கால் சொல்லலாம், சாதகம் எனக்கு வேண்டாம். மாடு கண்டுகள் நிறைந்த ஒரு குடும்பத்துல நல்ல படிச்ச பிள்ளையா அவன் வீட்டுக்கு மருமகா வருவான். வர வச்சு தரேன். புரட்டாசி 3வது சனிக்கிழமைக்கு மேல் மணமகளுக்குரிய வரவேற்பு உண்டு. ஐப்பசில நிர்ணயமாகும். வெற்றி ஆகும். திருநெல்வேலி என்ன பேசுனா? தமிழ் தானே. திருநெல்வேலி 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 கிருஷ்ணாபுரம் திருநெல்வேலி கிருஷ்ணாபுரம் ஏமாய் திருநெல்வேலி கிருஷ்ணாபுரம். கேள்வியை பதில் உரைத்து வா. கணவன் மனைவி குழந்தை. திருநெல்வேலி கிருஷ்ணாபுரம் கணவன் மனைவி குழந்தைகள். பைசில் 1 பைசில் 2. என்னப்பா பிரசிடண்ட் போயிட்டியா? அவன் பிரசிடண்டா இருக்கான். பைசில் 3 குறிய தள்ளு. கர்மசாமிக்கு என் பிள்ளைக்கு நல்வாழ்வு அமையணும்னு கேட்டு வந்தவங்க எந்த ஒரு திருவிழா உனக்கு கால் வந்துட்டு வா. உன்னுடைய உன் எல்லைக்குள்ள போனேன். இங்க இருந்து மெயின் ரோட்ல இடதுபுறத்துல கரையோரம் போனாதான் உன் ஊரு சரிண்ணா. அதுக்கு ஊருக்கு எல்லையில ஒரு தொழமானசாமி இருப்பாரு. அதையெல்லாம் தாண்டி போயிட்டா வயல்வெளியும் விளக்காடமா இருக்கும். அதான உங்க ஊரு. கால் வந்துட்டு வா. உன் கட்டுமனைக்குள்ள போய் பார்க்கும்போது ஜாதகத்துல இப்போதைக்கு கல்யாணத்துக்குரிய டைம் இருந்தாலும் இப்போ கிரகங்கள் திசை விடுதிகள் இருக்கு. ஆனால அவசரப்படாதுன்னு சொல்லி செய்தி இருக்கு. 3 மாத காலத்துல திசை முடியுது. வெற்றியாக்கி திருமணம் நடத்திருந்தா போதும்ல. வேற என்ன வேணும்? இந்தா பக்கத்துல வா. வேலையும் கிடைக்கும், விவாகமும் நடக்கும், வெற்றியா நடக்கும். சந்தோஷமா. கர்மசாமிக்கு உடல்நிலை சம்பந்தமாக கேட்டு வந்தது யாரு? வாமா. என்னமா செய்து? கால் வந்துட்டு வா. யாரெல்லாம் கூட வந்தீங்களா? யார் அது? வெரி குட், வரலாம். தொடாத தொடாத. என்ன பேரு? என்ன சாமி? இறந்து போன ஒரு ஆத்மா இவருடைய உடல்ல ஏறி இருக்கு. புரியுதா? ஒண்ணுலாட்ட அச்சோளத்தையா காட்டிக்கிட்டு இருக்கும். கண்ட கண்ட சிந்தனையெல்லாம் கிறுக்கு பிடிச்ச மாதிரி உளறிக்கிட்டு அலைவா. கால் வந்துட்டு வா. ஒரு 4 பேரை கூப்பிடுங்க. ஒரு 4 பொம்பளைகள் வாங்க. நீ பொம்பளை? ஓ அப்படி சொல்றியா? கர்மசாமிக்கு
வெளிநாட்டு வாயில்காய் கருப்பசாமி முத்தத்து உங்களுக்கு 18 புத்தகங்களுக்கும் கருப்பசாமி கருப்பசாமி வெளிநாட்டு வாயில்காய் கருப்பசாமி வேறுபடுகளுக்கு அப்படி இருக்கிற காசு தர அதே மாதிரி திருநெல்வேலி எல்லையில என்னுடைய வீடு சம்பந்தமா ஒரு பிரச்சனை இருக்கு, அதை தீர்த்து தரணும் ஐயான்னு கேட்டு வந்தவங்க. என்னம்மா வீட்டு பிரச்சனை என்ன? நான் பேசுவதை தெளிவாக கேட்டு வர வேண்டும். வீடு சம்பந்தமாக பிரச்சனை உடையவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன், புரியுதா? வீடு பத்திரம் சொந்தமா வீடு சொந்தமா குழப்பம் உடையவங்க. சும்மா வீடு சொந்தம் பிள்ளைக்கு சொல்லணும்னாக்கா அது வீட்டுக்குள்ள விடுவதுதான், அதுதான் எல்லாத்துக்கும் இருக்க. என்னடா வீடு கால் ஒருப்பாடா தம்பி, உனக்கு தாண்டா. என்னம்மா இது என்னடா செல்லு ரெக்கார்ட் பண்ணுதையா? இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வா. திருநெல்வேலி எந்த இடம் உனக்கு? திருநெல்வேலின்னு சொல்லியிருந்து நீ பத்தமடையா வந்துருதுன்னா உனக்கு சொல்ல மாட்டேன். திருநெல்வேலி எல்லைன்னு சொன்னதுனால அந்த எல்லைக்குள்ள உள்ளவங்க நான் கூப்பி சொல்லியிருக்கேன். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன்னுடைய வீட்டுக்கு போற வழியில ஒரு பெரிய பாலம் இருக்கு. அந்த பாலத்து கரை ஓரத்துல ஒரு மாடம், ஒரு சாமி இருக்கு, அம்மன் கோயிலும் இருக்கு, சரியா? அதே மாதிரி உன்னுடைய மனைக்குள்ள ஒரு கன்னிங்கிற ஒரு தெய்வமும் இருக்கு. இப்போ 3 ஆண்டு காலங்களாக கடல்ல சிக்கி வீட்டை இழந்து போயிருவோம்ங்கிற ஒரு பயம் உன் உள்ளத்துல இருக்கு. அதனால இன்னும் 25 நாட்களுக்குள்ள பணம் கட்டலைன்னா உன் வீடு உனக்கு இல்லை, நாங்க ஏலம் விட்டுருவோம்ங்கிற ஒரு நிலைமையில நீ லாக்காயி என்னைய பார்க்க வந்திருக்க. கால் விட்டுருவான். ஓஹோ, உனக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை தந்து அந்த பறிபோகக்கூடிய சொத்தை நிறுத்தி அதை உனக்கே வாங்கி தரேன். எந்த குழப்பமும் நான் காப்பாற்றுறேன். வேற என்ன வேணும்? பௌர்ணமி அன்னைக்கு வந்து நிலமாலை போட்டு முக்கணிகளோடு சரக்கோட வந்து வரத்த வைக்கும். ராஜாடாருக்கு நிஜம் நிலமாலை இந்த விபதிக்கு பேப்பர் வைக்கும். கர்மசாமிக்கு அதே திருநெல்வேலி எல்லை பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பத்தி கேட்டு வந்தவங்க. வாமா வா. என்ன பிள்ளைக்கு என்ன வேணும்? கால் ஒன்று. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். 1 2 3 4 5 6 இந்த ஊர் உனக்கு இங்க பக்கத்துல வா. கண்ணை மூடி பார்க்கல. ரோட்டை விட்டு இறங்கணும்னு கோயில் வீடுகள் இந்த மாதிரி இடமா இருக்கு. அதான உங்க எல்லை. பழைய காலத்துல உள்ள ஒரு மண்சோறு உள்ள வீடெல்லாம் இருக்கு. கால் ஒன்று வரலாம். சொல்லிடுவோமா? வரலாம் மகளே, உட்கார். உங்க குடும்பத்துல 3 தலைமுறைக்கு முன்னால ஒரு பெண்ணடி ஆள் ஒருவன் 2 திருமணம் முடித்தவள் உண்டு. கேள்விப்பட்டிருக்கியா உங்க கதைய? படம். இப்போ உன் பிள்ளையுடைய திருமணத்தை தடை செய்வதற்கு சில பேர்கள் தேவையில்லாத வார்த்தைகளையும் சில இடையூறுகளையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால ஓராண்டு காலம் என்று சொல்வதை விட 9 மாத காலங்கள் கடினமான முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்கும். அந்த முயற்சியில எதுவுமே வெற்றி அடையல. வாரம்னு சொல்லி ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு பின்னால பேசணும்னு சொல்லியிருந்தான். இந்த நிலைகளுக்கு காரணத்தை நீக்கி உன் பிள்ளைய மனமுடிந்து கொடுத்தால் போதும்ல. கால்
இந்த ஆவணிக்குள்ள திருமணம் நிர்ணயமாகும், வெற்றியாகி தரேன். பம்பாயிலிருந்து ஒரு நல்ல செய்தி வரும். அந்த பிறகு என்னை கூப்பிடு. நல்லா கர்ப்பதாமிக்கு இன்னும் ஒண்ணு இருக்கு. யாருக்கு அப்போ ஆபரேஷன் பண்ணக்கூடிய அளவுக்கு உடல்ல கொஞ்சம் வலி வேதனை இருக்குன்னு கேட்டு வந்தவங்க யாரு? வாடா. என்னப்பா ஆபரேஷன்? பதறாத. என்ன ஆபரேஷன்? கால் அனுப்புவோம். அறுவை சிகிச்சை பண்ணிட்டியா? கண்ணை முடிக்க. கீழே இருந்து 7வது முருகர் தான் அந்த வாய்ப்பு இருக்கு. சரிண்ணா? அதனால இனி ஆபத்தில்லை. அடுத்து இந்த நோய் வராது. காப்பாற்றித்தாரேன். வேற என்ன வேணும்? இந்த கடனை தீர்த்து தாரேன். மன கஷ்டம் இல்லாம வாழல. செல்வமா இருக்கு. நல்லா இருக்கு. கர்ப்பதாமிக்கு பழனி மலை. பழனி மைக் எடுக்க மாட்டேங்கப்பா. பழனி கொடுத்துடுமா? கால் ஒன்று வாங்க. இது ஒரு ஆவி. இன்னும் என்னையோட போயிடுது. இன்னும் வராது. தைரியமா இருக்கலாம். உடல்நிலையை மாத்தி தாரேன். திடீர்னு பீரோல் திறந்து கிடக்கும் வீட்டுல. எனக்கு திறந்து பீரோல் வந்து நம்ம திறந்து வைக்கிறிய, இது எப்படி திறந்துச்சுடா அப்படின்னு யோசிப்பேன். திறந்து கிடக்கும். அதனால அடைச்சு போட்டு வருவா ஏதோ சத்தங்க. இதெல்லாம் உன் வீட்டுக்குள்ள எனக்கு இந்த நிலையில இருந்து மாத்தியாச்சு. காப்பாய்த்தாரு. அப்படி 3 முறை கோயிலுக்கு வா. பழனி மலை பெண்ணடியால் முதல் உத்தரவு. கால் வரலாம். யாருக்காக